வெல்கம் டு ரூட் 80. நான் டாக்டர் ஆனந்த் குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரேஸுக்கான கொஸ்டின் செட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அரேஸில் மட்டும் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்சார்ட்டட் அரேஸ். இதை நான் வந்து ஒரு 11 செட்டாக பிரிச்சிருக்கேன். ரைட். 11 செட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த கொஸ்டின் செட்ஸை. அரே இனிஷியலைசேஷன்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் அல்லது சேலஞ்சஸ் வரைக்கும் போக போகுது. அரௌண்ட் ஒரு 118 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதை நான் லாஜிக்கலாக குரூப் பண்ணி பிரிச்சிருக்கேன். ரைட். பட் போன ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு 8 செட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அரௌண்ட் 175 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட்டு, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம். பட் அரேஸில் நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இப்போ நீங்கள் அந்த 175 ப்ராப்ளம்ஸையும் ப்ராப்பராக நீங்களே டெஸ்ட் கேஸ் எழுதி எஜுகேஷனா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டெஸ்ட் கேஸ் எழுதுறதெல்லாம் உங்களாலேயே செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். ரைட். ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ரைட். இந்த 11 கொஸ்டின் செட்டுக்கும் நீங்கள் தான் மீதி விஷயங்களை செய்ய போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு கொஸ்டின் புரியலை, இல்லை இதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை கோட் டெமோ கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையோ அல்லது கோட் டெமோவையோ போஸ்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல அரேஸுக்கான கொஸ்டின் செட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம அரே இனிஷியலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ அரே இனிஷியலைசேஷன் இருக்குது, பிரிண்டிங் தி அரே அப்படிங்கிறது அடுத்தது, பேசிக் அரே ஆப்ரேஷன்ஸு, ரிட்டர்னிங் அ நியூ ஆர் மாடிஃபைடு அரே, அரேக்குள்ளே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது, லீனியர் சர்ச்சு, ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ஃபோக்கஸ்டு சர்ச்சு, இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே, ரிவர்சல் அண்ட் ஸ்வாப் ஆப்ரேஷன்ஸு, ரொட்டேஷன்ஸு, சப்செட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொரீஸு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் அல்லது சேலஞ்சஸ், சப்செட்லேயே அட்வான்ஸாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக அரௌண்ட் ஒரு 118+ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் அரேஸில் சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட். இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்டும் இருக்குது. நீங்கள் அரேஸுக்கான நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துருக்கணும். நம்ம மொத்தம் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம் அரேஸை பொறுத்த வரைக்கும். அது பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஸ்கவரிங் சர்ச் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரைட். ஸோ சர்ச்சை நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ரைட். ஸோ அந்த சர்ச் அல்காரிதம்ஸுக்கான வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா இங்கே லீனியர் சர்ச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே அன்சார்ட்டட் அரேக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். இதே கொஷின் செட்டை நம்ம சார்ட்டடுக்கும் மாற்றலாம். ரைட். எக்ஸப்ட் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் சார்ட்டட்னு சொன்னால் ரொம்ப ஈஸி ஆகிடும். அதை தவிர மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அன்சார்ட்டட் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். அதுக்கான டிஃபரன்ஸையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ், ரைட், அந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். நம்ம காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்னே தனியாக ஒரு சீரிஸ் போட போகிறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. அந்த இடத்துல அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இதையே சார்ட்டட் அரே மேலேயும் செய்யலாம். இதே 118 கொஷினையும் சார்ட்டட் அரேக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சர்ச் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத படிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ரைட். அதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 சப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு சேலஞ்சு மாதிரி 6 சேலஞ்சஸ் கொடுத்துருப்போம். ரைட். நம்பர் கெஸ்ஸிங் கேமை வச்சு அந்த 6 சேலஞ்சை டிசைன் பண்ணியிருப்போம். நீங்கள் லீனியர் சர்ச்சு, பைனரி சர்ச்சு, ரேண்டமைஸ்டு சர்ச் எல்லாம் எப்படி செய்ய முடியுங்கிறத கற்றுக்கிறதுக்காக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ரைட். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் செட்டில் நம்ம அரே இனிஷியலைசேஷன் பார்க்க போகிறோம். ரைட். ஒரு அரேவை எப்படியெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் செட்டினுடைய நோக்கமே. இப்படி ஒரு இனிஷியலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ஆமாம், நிறைய இடத்துல இது நமக்கு தேவைப்படும். சொல்லப்போனால் பின்னாடி வரக்கூடிய அரே ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கே தேவைப்படும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே, இதில் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, இப்போ இது வரைக்கும் நம்ம சிங்கிள் டேட்டா பாயிண்ட்டை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் நம்மளே என்ட்ரி போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அரேக்கு நீங்கள் 100 எலமெண்ட்டை இப்போ டைப் பண்ணி ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு தேட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் அப்படி ரன் பண்ணி காட்ட முடியுமா? நீங்களே இன்புட் கொடுத்து. அதுக்கு தான் இந்த அரே இனிஷியலைசேஷன் ஹெல்ப் பண்ணும். ரைட். அப்போ இந்த கொஷின் செட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2-3 பெனிஃபிட்ஸ். ஒன்று, உங்களுக்கான அரேஸுக்கான டெஸ்ட் கேசஸை நீங்கள் எஃபெக்டிவாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம், நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது மேஜரான விஷயம், காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே போகும்போது நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட் கேஸஸை ஹைட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு காட்டுவாங்க, ஆனால் டெஸ்ட் கேஸ் என்னன்னு காட்ட மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய அவுட்புட் அந்த இடத்துல ராங் ஆன்சர்னு வரும்போது அப்போ என்ன டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இன்புட் ரேஞ்சு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தான் இன்புட்டு அப்படின்னு ரேஞ்சு கொடுத்துருவாங்க.
அப்போ அப்படி ஒரு ரேஞ்சை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை ரெடி பண்ணி நம்மளே இன்புட்டாக கொடுத்து பார்த்து எந்த இடத்துல அது ஃபெயில் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் ரைட் நமக்கு ராங் ஆன்சர் வரக்கூடிய டெஸ்ட் கேசஸ் இருக்கு இல்லையா, இதை கடைசி வரைக்கும் என்னால் யோசித்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ரூட் ஃபோர்ஸுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த அரே இனிஷியலைசேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், டெஸ்ட் கேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ஃபங்க்ஷன் தட் கெட்ஸ் த சைஸ் ஆஃப் அன் அரே n as input and returns an integer array of size n with all values initialized to 0. ரைட், அப்போ நீங்கள் என்னங்கிற ஒரு நம்பரை வாங்கிக்கணும். இப்போ நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா n ஈக்குவல் டு நீங்கள் அப்போ 5 சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணி எல்லாமே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ C#லையோ ஜாவாலையோ நீங்கள் செய்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0க்கு இனிஷியலைஸ் ஆகிடும். அதனால் நமக்கு இந்த கொஷின் பெரிய காம்ப்ளெக்சிட்டி கொடுக்காது. ஆனால் நீங்கள் Cயில் செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அது என்ன காம்ப்ளெக்சிட்டின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ரைட், அந்த காம்ப்ளெக்சிட்டி 1 நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக கெஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் வேல்யூவோட இனிஷியலைஸ் ஆகும். அப்போ நம்ம லூப்பை போட்டு இல்லை ப்ராப்பராக இனிஷியலைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் 0 0 0 0ன்னு. ஆனால் சியில் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கே, நான் இப்படியே கொடுத்துடலாமே. ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, இது ஒரு வேரியபிள்ல இருந்து தானே வாங்க போகிறீங்க. இப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாமே, வெறும் ஒரே ஒரு 0ன்னு நான் கொடுத்துட்டேன்னா மீதி இருக்கிறதையும் அது ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு போட்டுருன்னு சொல்லியிருப்போம் சியில். ரைட், ஆனால் சியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இனிஷியலைசரை யூஸ் பண்ணணும்னா அது ஸ்டாட்டிக் அரேவாக இருக்கணும். ஸ்டாட்டிக் இன் த சென்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண அரேவாக இருக்கணும். வேரியபிள் லென்த் அரேவாக இருக்க முடியாது. அப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு எண்ணை வாங்கி என்னங்கிற சைஸில் நீங்கள் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை இனிஷியலைஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி. அப்போ அதுக்கு நீங்கள் ஃபார் லூப் போட்டு தான் இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். கார்பேஜ் வேல்யூன்னு நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கலாம். பட் நான் இந்த இடத்துல சிக்கல்னு எதிர்பார்த்தது இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத. அதை பற்றியெல்லாம் இங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரைட், சியில் எஸ்பெஷலி ஏன்னா சியில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது MCQ கொஷின்லேயுமே. ரைட், அடுத்தது get the number of elements in an array n and a positive integer k from the user as input and return an array of size n with all elements initialized to value k. அப்போ எனக்கு 0க்கு இனிஷியலைஸ் ஆக வேணாம், கேங்கிற வேல்யூக்கு இனிஷியலைஸ் ஆகணும். அதாவது இப்படி n ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறோம், k ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறேன்னா அல்லது k ஈக்குவல் டு -1ன்னு கொடுக்கலாம், ஏதோ ஒரு இன்டிஜர் தானே. அப்போ எனக்கு 5 -1 இருக்கிற மாதிரியான ஒரு அரேவை கிரியேட் பண்ணி கொடு. அப்போ நான் என்னன்னு இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேனோ, அப்போ நான் இப்போ ஒரு டிக்டாக் டோக் எழுதும் போது ரைட் அதெல்லாம் எனக்கு ஐஃபன்னு போட்டு இனிஷியலைஸ் பண்ணி கொடுன்னு கேட்கலாம், இல்லை எல்லாமே 0ன்னு போட்டு இனிஷியலைஸ் பண்ணி கொடுன்னு கேட்கலாம், இல்லை 1ன்னு போட்டு இனிஷியலைஸ் பண்ணி கொடுன்னு கேட்கலாம், அந்த மாதிரி. ரைட், அப்போ அந்த இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்குற வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கணும். இது நீங்கள் லூப் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கெட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அன் அரே n from the user as input and create an array of size n. Get the values for each of the n array elements from the user and return the initialized array. இதை நம்ம டெமோலையே ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிருக்கிறோம். ரைட், அப்போ n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டோம்னா 5 எலமெண்ட்டை யூசர்கிட்ட இருந்து, அப்போ 0ல் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 1ல் 2ல் 3ல் 4ல் அப்படின்னு இந்த 5 எலமெண்ட்டுக்கான இன்புட்டையும் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கி அரேயில் ஃபில்லப் பண்ணி அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த ரேஞ்சை தெரிஞ்சுக்கிறது அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சிபியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த 2 கொஷின் தான். ரைட், கெட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே n, ரைட், and the possible range I, j from the user as input and return an array of size n filled with random values between I and j. ரைட், அப்போ நான் n ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துட்டு ரைட் I ஈக்குவல் டு என்னோட காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் கொஸ்டினுக்கு இன்புட் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, 1லேருந்து ஆரம்பிக்குது, j ஈக்குவல் டு அது 10,000 வரைக்கும் போகுது அப்படின்னா இப்படி கொடுத்துட்டேன்னா அப்போ 1லேருந்து 10,000க்குள்ளே ரேண்டமாக 100 வேல்யூவோ இல்லை 1000 வேல்யூவோ நான் ஜென்ரேட் பண்ணி ரைட் அது எல்லாத்துக்குமே நான் என்னோடதை அப்ளை பண்ணி எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ எந்த இன்புட் கேஸுக்கு ஃபெயில் ஆகுதுன்றதை நான் கண்டுபிடிக்கலாம். ரைட், அப்போ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நான் n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டேன்னா ரைட் 5 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே, ரைட் இங்கே I ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு j ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்தேன்னா 10லேருந்து 100க்குள்ளே ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி 5 வேல்யூவை ஃபில்லப் பண்ணி எனக்கு கொடுக்கணும்.
ரைட். ஸோ இதுவும் நம்ம ஒரு விதத்தில் பண்ணி காமிச்சிருக்கிறோம். வெறும் மேக்ஸ் வேல்யூ வச்சு மட்டும் பண்ணோம். இங்கே ஐஜே ரெண்டுமே வாங்கி அது ரெண்டுத்துக்கு நடுவில் ரேண்டம் வேல்யூஸை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இது என்ன 5th கொஷின். இதே கொஷின் தான், பட் இந்த இடத்துல எப்பயுமே இந்த அரேவோட சைஸ் நம்ம இப்போ கொடுக்குற என்னன்னு வந்துடுது. இப்போ அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸு ஒரு ஒய் வாங்கிக்கோங்க, ஒரு ஐ ஒரு ஜே வாங்கிக்கோங்க, ரெண்டையுமே வாங்கிக்க சொல்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சே 10ன்னு வச்சுப்போம், ஒய் ஈக்குவல் டு 100ன்னு வச்சுப்போம். அப்போ என்னோட அரேவோட சைஸு ஒரு ரேண்டம் நம்பர் தான் பிட்வீன் 10 and 100. எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நடுவில் ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். அது அரேவோட சைஸாக இருக்க போகுது. அப்போ அரேவோட சைஸே வேறு வேறையாக வரும். ஓகே, உள்ளே இருக்கிற வேல்யூவும் வேறு வேறாக வரும். அப்போ ஐ அப்படிங்கிறது இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன், ஜே அப்படிங்கிறது 10,000ன்னு கொடுக்குறேன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ 10லேருந்து 10,000க்குள்ளே ஃபில்லப் பண்ணி கொடு. ஆனால் அரேவோட சைஸு 10லேருந்து 100க்குள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு அரே ஒவ்வொரு சைஸில் ஜென்ரேட் ஆகும், அதுக்குள்ள வேல்யூஸும் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். அரேவோட சைஸையும் ரேண்டமாக போடுறோம், வேல்யூஸையும் ரேண்டமாக போடுறோம். இது நிறைய இடத்துல நமக்கு சர்ப்ரைசிங்காக ஹெல்ப் பண்ண போது டெஸ்ட் கேஸஸ் ஹேண்டில் பண்ணும்போது. இல்லாட்டி நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ஃபிக்ஸட் சைஸில் அரேவை மனசில் வச்சுக்கிட்டு ஆட் லென்த்லேயே ஈவன் லென்த்லேயே வேலை பார்த்து பழகிடுவோம். அப்போ சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேவோட லென்த் ஆட் ஈவனாக மாறும்போது, எஸ்பெஷலி நம்ம ஸ்வாப் பண்ணும்போது, ரிவர்ஸ் பண்ணும்போது, இந்த மாதிரியான சினாரியோலலாம் ஆட் ஈவனில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான டெஸ்ட் கேஸஸ் எழுதும்போது அரேவோட லென்த்தையே நம்ம மாற்றும் போது அப்போ நமக்கு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் கேஸ் கிடைக்கும். ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அரே இனிஷியலைசேஷனுக்கான கொஷின் செட்டு. ரைட். அடுத்த வீடியோவில் நம்ம பிரிண்டிங் தி அரே எலமெண்ட்ஸ், அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் செட்டில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் கொஷினை செஞ்சு காட்டணுங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான கோடையோ எக்ஸ்ப்ளனேஷனையோ நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அரேவை பொறுத்த வரைக்கும் வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன், ஹிண்டோ இதுவோ தனியாக கொடுக்க போகிறதில்லை. ரைட். ஸோ அதே மாதிரி டிஸ்கவரிங் த சர்ச் அல்காரிதம்ஸ் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. ரைட். அதில் இருந்து நம்ம சொன்ன அந்த 6 சப் சேலஞ்சஸ், 6 விதமான சர்ச் அல்காரிதம்ஸ், மாடிஃபைட் சர்ச் அல்காரிதம்ஸை எப்படி எழுதுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் பற்றின டீட்டெயில்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.